வணக்கம் நண்பர்களே, பிஸ்னஸ் பண்ணலாம் .comலேருந்து பிஆர்லால் பேசுகிறேன். நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து 36 கிலோமீட்டர் தள்ளி கூடுவாஞ்சேரி அப்படின்ற இடத்துல இருக்கிறேன். இதுவும் சிட்டி தான், இருந்தால் கூட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இங்கே நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா பிரின்ஸ் இன்ஃபோடெக் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூட். இந்த இன்ஸ்டியூட் யார் ஆரம்பித்தாங்கன்னா, ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஆரம்பித்தது தான் இந்த இன்ஸ்டியூட். இப்போ இந்த இன்ஸ்டியூட் வந்து அரௌண்டு ஒரு 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட போகிறது. அவரோட ஆர்டிக்கிள் வந்துட்டு yourstory.comல நான் படித்தேன். அதில் பார்த்துட்டு, என்னடா இந்த மாதிரி ஒரு பையன் பண்ணுறானே அப்படின்னு அவனை மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறேன். நம்முடைய பிஸ்னஸ் பண்ணலாம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ இன்றைக்கி எனக்கு கவர்ந்த ஒரு தொழில் முனைவோர் நாளைக்கு உங்களுக்கும் இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு நபராக இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் அவரை நான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறேன். அவருடைய பேர் தான் மிஸ்டர் அசர். இவர் கூடுவாஞ்சேரியில் இருக்கிறாரு. ஸோ வாங்க அவரை நம்ம சந்திக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் தான் அசாருதீன். நான் குடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்டில் பிரின்ஸ் இன்ஃபோடெக்னு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்கேன். 2015 நான் ட்ரைனிங் பிஸ்னஸில் இருக்கேன். பிறந்து வளர்ந்ததெல்லாம் நான் சென்னையில் தான், நுங்கம்பாக்கத்தில். சைல்ட் ஜீசஸ் நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூலில் தான் படித்தேன். 7th வரைக்கும் அந்த இடத்துல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் லேட்டர் நாங்கள் இங்கே எங்களுக்கு லேண்ட் இருந்ததுனால இங்கேயே நாங்கள் ஃபேமிலி வீடு கட்டிட்டு கூடுவாஞ்சேரிக்கு வந்துட்டோம். கூடுவாஞ்சேரியில் பாரதியா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேன். 12th முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் நான் இன்ஜினியரிங் போகணுன்னு தான் சூஸ் பண்ணேன். இன்ஜினியரிங் தானிஷ் அஹமத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படித்தேன். அது இங்கே இருக்குது, படப்பையில் இருக்குது. தானிஷ் அஹமத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் படப்பையில் இருக்குது. சரி. ஸோ எனக்கு வந்து கவுன்சிலிங்கில் சீட் கிடச்சிது. பட் அப்பா வந்து அர்ஜென்ட்டாக ஃபாரின் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்ததுனால, அவருக்கு அங்கே வேலை இருந்ததுனால நான் மேனேஜ்மெண்ட்டில் காலேஜ் சேர்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் எனக்கு ஃபினான்ஷியலாக எந்த ப்ராப்ளமுமே இல்லை. அப்பாவோட பிஸ்னஸ் ஃபாரினில் நல்லா தான் இருந்தது. அப்புறம் அடுத்த 2 வருஷம் பெரிய டவுன் இருந்ததுனால காலேஜ் ஃபீஸ் கூட கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஸோ காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது நான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக அப்பா கொஞ்சம் அமௌண்ட் ஃபீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாரு. எனக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்ததுனால நான் அந்த அமௌண்ட்டில் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். வெரி குட். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி காலேஜ் படிக்கிறப்பவே இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்குவேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்போ தாட்லாம் ஓடி இருக்கும், என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆக்சுவலாக எனக்கு இனிஷியலாகவே சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் எந்த ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை பார்த்தாலும் அது எப்படி வேலை செய்யுதுன்றதுல ஆய்வு செய்கிறதுலையும் அது எனக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அதனால தான் நான் இன்ஸ்டிடியூஷன் பிஸ்னஸ்க்கு வரணும்னு நினச்சேன். அப்போ உங்களுக்கு ப்ரொஃபஸர்லாம் ஹெல்ப் பண்ணாங்களா? கண்டிப்பாக. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா என்னோடய காலேஜில் என்னோட ஹெச்ஓடி மிஸ்டர் ராம்குமார் பிரபு, அவர் எனக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பண்ணீங்க அந்த டைமில்?
ரொபாட்டிக்ஸில் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால நான் நிறையா ரொபாட்டிக்ஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவேன். ஸ்கூலில் கூட நான் ரொபாட்டிக்ஸ் சம்மந்தமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன், நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன். ஈவன் காலேஜில் நான் பண்ண ப்ராஜெக்ட் தான் பெஸ்ட் ப்ராஜெக்ட் அவார்ட் வாங்குச்சு. ஓ வெரி குட் வெரி குட். சரி, இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு சர்வீஸ் செக்டார் போடுறீங்க எஜுகேஷன் ஃபீல்டில், அப்போ ஆல்ரெடி உங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி இருக்கிறாங்களா யாரும்? இல்லை, நான் தான் ஃப்ரெஷ் நியூபி. எங்கள் ஃபேமிலியில் இன்ஸ்டிடியூஷன் சைடில் யாருமே இல்லை, நான் தான் ஃபர்ஸ்ட். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க. வெரி குட், ரொம்ப கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. சரி, இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணது கரெக்டாக? 2015. ஓகே, ஸோ காலேஜ் வந்து ஒரு 8 months முடிகிறதுக்கு முன்னாடி பண்ணது கரெக்டுங்களா? ஆமாம், நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நான் பார்த்தேன், அதில் இருக்கிற ஹிட்ரன்ஸை நான் பார்க்கல. அதனால காலேஜ் முடிக்கிறதுக்கு ஒரு 8 months இருக்கிறதுக்கு நான் ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கும்போது ஐ ஸ்டார்டட். ஓகே ஃபைன். இப்போ தான் எங்களுக்கு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகுது. என்னென்னா, இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி அட்வான்ஸ் கொடுத்துருப்பாரு, அந்த இடத்த எப்படி சூஸ் பண்ணியிருப்பாரு, அப்புறம் வந்து காலேஜுக்கும் போயிட்டு இன்ஸ்டியூட்டும் ரன் பண்ணணும் அப்படின்ற டாஸ்க்கெல்லாம் எப்படி ஃபேஸ்? ஆக்சுவலாக நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே இன்ஸ்டிடியூஷன்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருந்ததுனால என்னால் என்ன பண்ணணும் அடுத்துன்றத என்னால் கெஸ் பண்ண முடியுது. அது இல்லாமல் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட சப்போர்ட் நிறையா இருந்ததுனால என்னோட பிளேஸ் சூஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பட் இனிஷியலாக நான் ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த சமயத்தில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், மிஸ்டர் தென்னரசுன்னு. அவர் மார்னிங் செஷன்ஸ் எல்லாம் அவர் பார்த்துப்பார். ஆஃப்டர் காலேஜ் முடிச்சு வந்ததும் ஐ வில் டேக் கேர். ஒரு 6 months to 8 months அப்படி தான் நாங்கள் நடத்தினோம். அப்படி தான் இருந்தது. அப்போ அந்த அட்வான்ஸ் எப்படி பே பண்ணீங்க? அந்த 1.25 lakhs காலேஜ் ஃபீஸ் எனக்கு 1.25 lakhs இருந்தது ஃபைனல் இயரில். ஓகே, அந்த காலேஜ் ஃபீஸ் ப்ளஸ் அப்பா கிட்ட கொஞ்சம் கடனாக வாங்கி தான் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அட்வான்ஸ் எல்லாமே அப்படி தான் பண்ணோம். இனிஷியல் செட்டப்பில் அட்வான்ஸ்க்கு மட்டும்தான் எங்ககிட்ட பணம் இருந்தது. வேறு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கூட எங்ககிட்ட எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். வெறும் 3 கம்ப்யூட்டர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓஹோ, வெரி குட் வெரி குட். இப்போ நம்ம பார்க்குற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 10% கூட இல்லை. ஓ வெரி குட் வெரி குட். எப்படி சப்போர்ட் இருந்தோம், ஃபேமிலி சப்போர்ட் அந்த டயத்தில்? ஃபேமிலி சைடில் நல்ல சப்போர்ட் இருந்தது. எப்படின்னா, என்ன ஒரு 6 to 8 months வந்து பிஸ்னஸ்லேருந்து எந்த ரெவன்யூமே ஜென்ரேட் ஆகலை. ஓகே, நீங்கள் ஒர்க்கிங் கேபிட்டலே ஃபேமிலி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் வாடகை கொடுக்கறதுலேருந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எல்லாமே கூட எனக்கு ஃபேமிலி சைட்லேருந்து தான் சப்போர்ட் இருந்தது. அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணார். என்னோட தம்பி இருக்கான், அவன் ரொம்ப சப்போர்ட் பண்ணான். ப்ரொபாப்ளி நாங்கள் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நானும் தம்பியும் என்ன பண்ணுவோம்னா, அந்த பீரியடில் போஸ்டர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுவோம். ஓகே, போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்ட கூட செய்வோம் எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியுது. மிஸ்டர் அசர் என்ன பண்ணார், காலேஜில் படிக்கிறப்போவே ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பித்தார். இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஒரு காலேஜ் படிக்கிறப்பவே ஆரம்பிக்கிறன்றது ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. அதை ஆரம்பித்தார். சரி, இப்போ ஆரம்பித்தாச்சு. ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதை வந்து நடத்தணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு கோர்சஸ் இருக்கணும். இட் மீன்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்டு தேவை. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கணும். அதை அவர் எப்படி பண்ணியிருக்கான்றதை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இனிஷியலாக 2015 நான் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ வெறும் 8 கோர்சஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். சரி. ஸோ அந்த 8 கோர்சஸ்மே நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால, கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸில் நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால, அந்த டைமில் என்னென்ன கோர்சஸ்லாம் நிறைய டிமாண்ட்ஸ் இருந்ததோ அது மட்டும் வி ஹவ் ஸ்டார்டட். லேட்டர் ஆன் டெக்னாலஜி நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருந்தது. வேறு புது கோர்சஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அந்த கோர்சஸ் எல்லாம் மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சென்னையில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸை தேடி தான் போக ஆரம்பித்தாங்க. இந்த சரௌண்டிங்ஸில் அதுக்கான ஃபெசிலிட்டிஸோ அந்த மாதிரியான கோர்சஸை ரன் பண்ணுற இன்ஸ்டிடியூஷன்ஸோ கிடையாது. இப்போ வந்து நீங்கள் சென்னைன்றது வந்து இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் ஆகும்? ஆக்சுவலாக சென்னை இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 36 கிலோமீட்டர் ஆகுது. ஓகே. ஸோ இங்கே ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் வந்து 36 கிலோமீட்டர் தாண்டி போய் நீ படிச்சுட்டு வர்றதெல்லாம் சேஃப்டி இஷ்யூஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதனால இங்கேயே நாங்கள் பண்ணுறதுக்கான சான்சஸ் எங்களுக்கு அந்த பீரியடில் கிடச்சிது. ஸோ இனிஷியலாக நாங்கள் எப்படி ப்ரொமோட் பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னா, ஸ்கூல்ஸு காலேஜஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்து அவங்கக்கிட்ட பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது மூலியமாக ஒரு ரீச்சை ஏற்படுத்தி தான் ஸ்டூடெண்ட்ஸை இங்கே கொண்டு வந்தோம். ஸ்டூடெண்ட்ஸை இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள
லீட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது. அவங்கக்கிட்ட நாங்கள் ரொம்ப நேரம் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, அவங்க டெக்னாலஜியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்ன படிக்கணும்னு எக்ஸாக்டாக நினைக்கிறாங்க அப்படின்றத ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்தும் நாங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பேட்டர்னே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் அப்போ 8 ஆரம்பிச்சிங்க, இன்றைக்கி எத்தனை கோர்சஸ் கவர் பண்ணுறீங்க? இன்றைக்கி நாங்கள் 40 கோர்சஸ்க்கு மேலே பண்ணிகிட்ருக்கோம். ஓ, வெரி குட், வெரி குட். இப்போ ஓகே, அந்த இனிஷியல் டேத்தில் C++ அப்படி அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் சொல்லுங்க. அந்த மாதிரி இப்போ இனிஷியலாக ட்ரெண்டில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்காங்க? இப்போ அதிகமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறது பைத்தான் ப்ரோக்ராமிங். ஓகே. ஸோ அதுக்கடுத்து ஜாவா ப்ரோக்ராமிங் நல்லா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ எவர்க்ரீன் சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தா ஜாவா எவர்க்ரீன், அதுக்கடுத்து .NET, நெட்வொர்க்கிங் பேசிஸில் CCNA, MCSA மாதிரியான கோர்சஸ்லாம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸும் நல்லா போயிட்டு இருக்கு. வெரி குட். இப்போது என்ன மாதிரியான ஏஜ் குரூப் பீப்புள் வந்து உங்கள்கிட்ட வந்து லேர்ன் பண்ண வருவாங்க? ஓகே, பெரும்பாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சென்ஸ் ஒரு 18 ஏஜ்லேருந்து அப் டு 30 இயர்ஸ் வரைக்கும் பார்க்குறோம். ஈவன் சீனியர் சிட்டிசன்ஸ் கூட சம்டைம்ஸ் நாங்கள் பார்க்குறோம். வெரி குட். இப்போது இந்த சின்ன குட்டி குட்டி பசங்களுக்கு, அப்புறம் வந்து மிடில் ஏஜ் உள்ள பசங்களுக்கெல்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறீங்களா கோர்சஸ்? எஸ், ஆஃப்கோர்ஸ். ஏப்ரல், மே, ஜூனில் ஸ்கூல் ஹாலிடேஸ், வெக்கேஷன் டைமில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்குறோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சில ஸ்பெஷல் கோர்சஸ் லைக் ரொபாட்டிக்ஸ், ஹாபி எலக்ட்ரானிக்ஸ் மாதிரியான கோர்சஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறதை எங்களால் பார்க்க முடியுது. ஓ, வெரி குட். சரி, இப்போ இந்த ஆஃபீஸில் இருந்து கூட உங்களை இன்வைட் பண்ணி கேட்பாங்களா இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் எடுப்பீங்களான்னு? ஒரு சில ஆஃபீஸஸ்லேருந்து இன்ஹவுஸ் ட்ரைனிங் எல்லாம் கேட்குறாங்க. எங்கள் ஆஃபீஸ்க்கே வந்து எங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் ட்ரெயின் பண்ண முடியுமான்னு. அந்த மாதிரியும் நாங்கள் போகிறோம். சில நேரங்களில் ஆஃபீஸ் ஷெட்யூல் மார்னிங் 9 AM ஈவினிங் 7 PM வரைக்கும் இருக்கிறதுனால அவங்களால வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் கிளாஸஸ் வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்களே ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் 6 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னா நாங்களே ஆஃபீஸஸ்க்கு போய் எங்களோட எம்ப்ளாயீஸ் ஃபேக்கல்ட்டிஸையே அங்கே அனுப்பி அங்கேயே கூட கிளாஸஸ் எடுக்கிறோம். ஓகே. இப்போ வந்து எவ்வளோ இன்ஸ்டியூட் இருக்குது நீங்களே சொன்னீங்க, ரொம்ப இன்ஸ்டியூட் இருக்குது நவடேஸ் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன அந்த டிஃபரன்சஸ்? ஓகே, இங்கே எங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ வெறும் லாங்குவேஜை டைரெக்டாக சொல்லித்தராமல் ஒவ்வொரு டெக்னாலஜியும் ப்ராஜெக்ட் பேஸ்டாக நாங்கள் சொல்லித்தரதுனால ஈஸியாக அது ரீச் ஆகும். அதை எப்படி அப்ளை பண்ணுறோம், அது எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் முடிச்ச பிறகு தான் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? ஆமாம், ஒரு ப்ராஜெக்ட். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எந்த கோர்ஸாக இருந்தாலும் ஒரு கோர்ஸில் அவங்க முடிச்சதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணால் தான் அவங்களுக்கு சர்டிஃபிகேஷனே கிடைக்கும். ஓஹோ, வெரி குட். இது வரைக்கும் உங்கள் இன்ஸ்டியூட்டில் எத்தனை பேர்? ஓகே, 2015 இன்னைக்கு தேதி வரைக்கும் ஆல்மோஸ்ட் 600+ ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓ, வெரி குட் சார், ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறப்போ அதில் வர இஷ்யூஸ் எல்லாம் வந்து எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க? பிகினிங்கில் நிறைய இஷ்யூஸ் இருந்தது. ஓகே. ஸோ சின்ன சின்ன விஷயம்லாம் கூட பெரிய இஷ்யூஸாக தான் தெரியும். ஏன்னா நம்ம ஒரு கோர்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்போம் சிலபஸ்ஸு. ஒரு 3 months 4 monthsல வேறு வேர்ஷன் வந்துடும். ஸோ அதுக்கு உடனே அடாப்ட் ஆகிக்கணும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் பெரிய இஷ்யூவாக இருந்தது. ஸோ நாங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்னா, நாங்கள் சேஞ்சஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ சீக்கிரமே ஒரு சேஞ்சஸ் வந்துடும் அப்படின்றத நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா உடனே அதுக்கு நாங்கள் அடாப்ட் ஆகிடுவோம். அதனால எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் 2017 தான் டேலி லான்ச் பண்ணாங்க. 2017 தான் டேலியில் GST லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நாங்கள் GST எடுக்கல. ஆனால் GST லான்ச் பண்ணதுக்கப்புறம் முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸை கூட நாங்கள் திரும்ப இன்வைட் பண்ணோம். நீங்கள் அந்த GST மட்டும் வந்து கற்றுட்டு போயிடுங்க. ஸோ தட் எங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும். ஓகே, ஒரு சேஞ்சஸ் வந்தால் கூட நமக்கு உடனே இன்டிமேட் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் ஒரே ஆள் தான் ஆஸ் எ ஃபேக்கல்ட்டியாகவும் ஃபவுண்டராகவும் இருந்திருக்கீங்க. இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஓகே, இனிஷியலாக 2015 ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒருத்தன் தான் எம்ப்ளாயி, நான் ஒருத்தன் தான் ஓனர். எல்லாமே ஹவுஸ் கீப்பிங்லேருந்து மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே நானே தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 6-8 monthsக்கு அப்புறமா எனக்கு என்னோட கூட படித்த ஒரு ஃப்ரெண்டே வேலை செஞ்சாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் ஃபார் த பீரியட் ஆஃப் 1 year ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்க ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போது என்கிட்ட ஒரு 7 members இருக்கிற டீம் இருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஐ ஹாவ் அ ஸ்பெஷல் ட்ரெயினர். பெரும்பாலும் மார்னிங் செஷன் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால ரெகுலராக எங்களுக்கு 2 ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. மார்னிங் ஃபுல் டே,
ஈவினிங்லேயே எங்களுக்கு பேச்சஸ் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி வீக்கெண்ட்லேயும் பேச்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் ஒரு 5 ஃபேக்கல்ட்டி எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. ஸோ டோட்டலாக ஒரு 7 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. இது கோர்ஸ் டியூரேஷன்லாம் எவ்வளோ இருக்கும் சார்? மினிமம் நாங்கள் இங்கே கோர்ஸ் டியூரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மாதம் கணக்கில் நாங்கள் பண்ணுறதில்ல. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, மாத கணக்கில் பண்ணும்போது நிறைய டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ இனிஷியலாக அவங்க கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்டடோடு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டியூரேஷன் அதிகமாக அவங்களுக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டுரும். அதனால எல்லாமே நாங்கள் ஹவர்ஸ் பேசிஸ், எங்களோட கரிக்குலம் எல்லாமே நாங்கள் ஹவர்ஸ் பேசிஸில் செட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதோட டோட்டல் டியூரேஷன் வந்து 60 ஹவர்ஸ். ஸோ 60 ஹவர்ஸில் 40 ஹவர்ஸ் அவங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுப்பாங்க, ஒரு 20 ஹவர்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மினிமம் ஒரு கோர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 ஹவர்ஸில் இருந்து மேக்ஸிமம் ஒரு 170-200 ஹவர்ஸ் வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். இப்போது இன்ஸ்டியூட்டு ஆரம்பித்தாச்சு, கோர்ஸும் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இந்த இன்ஸ்டியூட் நடத்துகிறப்போ கோர்ஸ் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னா அதோட முடிய போகிறதில்ல. இந்த கோர்சஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி இருந்த கோர்ஸ் வந்து நாளைக்கு வந்து வேறு லெவலில் மாறிடும், வெர்சன் மாறும். அப்போது ஸ்டூடெண்ட்டுக்கும் அதுக்குரிய நாலேஜ் நம்ம கொடுக்கணும். அப்படின்றப்போ நம்ம வந்து அப்டேட்டடாக இருக்கணும். அதையும் நம்ம பார்த்தோம். அவர் வந்து பேத்தன் வரைக்கும் சொல்லிட்டாரு, எல்லாம் அப்டேட்டடாக இருக்காருன்னு. அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ற கொஸ்டின் நமக்கெல்லாம் தோணுது. ஏன்னா காலேஜில் படிக்கிறப்போவே இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் வைக்கணும்னு நினச்சவர் இப்போ அடுத்து இதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது கூட அவர் ஒரு யோசனையில் இருப்பார். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்து ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வேறு சில ஐடியாஸ் எல்லாம் எனக்கு நிறையா போயிட்டே இருக்குது. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நான் நிறையா ஆசைப்பட்றேன், நிறையா யோசிச்சுட்டே இருக்கேன். ஸோ இதோட அடுத்த கட்டமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸோ இந்த பிஸ்னஸே ஃப்ரான்ச்சைசி செட்டப்பில் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது. ஸோ இன்னும் நிறையா பிரான்ச்சஸ் கொண்டு வரணுன்ற ஐடியாவும் எனக்கு போயிட்டே இருக்குது. ஸோ யாராவது எஜுகேஷன் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாக இருந்தால், இதை பேஷனாக நினச்சி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். வில் டிஸ்கஸ் அபவுட் இட் அண்ட் கம் அப் வித் குட் சொல்யூஷன்ஸ் ஸோ தட் இன்னும் நம்ம இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். எனக்கு வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் நான் ஆரம்பத்தில் இருந்தேன். ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷனில் எனக்கு ஒரு கோட்ஸ் எப்போயுமே ஞாபகத்தில் இருக்கிறது என்னென்னா, இன்றைக்கி தான் என்னோடய கடைசி நாள்னா வாட் ஐ வுட் லைக் டு டூ. ஸோ அதை நான் ஞாபகத்தில் வச்சு ஒவ்வொரு நாளும் வேலையை நான் அன்னன்னைக்கே செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதனால தான் என்னால் இந்த லெவலுக்கு வர முடிஞ்சது. ஸோ இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதில் முக்கியமான ஆள் என்னென்னா யுவர் ஸ்டோரி தமிழ். 2017 யுவர் ஸ்டோரி தமிழில் என்னை பற்றின ஒரு ஆர்டிக்கிள் வந்தது. அந்த ஆர்டிக்கிள் வந்ததுக்கப்புறம் தான் மிஸ்டர் பியாரிலால் சார் என்னை காண்டாக்ட் பண்ணார். ஸோ அதனால்தான் இந்த நேரத்தில் யுவர் ஸ்டோரி தமிழுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ businesspannalam.com நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பியாரிலால் சார். எங்களோட லோகோ க்ரியேட் பண்ணதும் பியாரிலால் சார் தான். ஸோ எனக்கு அவர் லோகோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். அதேமாதிரி அவரோட பழைய லோகோஸ் எல்லாம் பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர்கிட்ட என்னோடய ஐடியா சொன்னேன், எனக்கு லோகோ எப்படி இருக்கணுன்றதை அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ ஹீ கம் அப் வித் சம் குட் ஐடியா. ஸோ இந்த லோகோ டிசைன் பண்ணது பியாரிலால் சார் தான். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் தேட் டூ. businesspannalam.com ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறையா ஆண்டர்ப்ரனர்ஸை மீட் பண்ணி அவங்கக்கிட்டலாம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இது பல பேருக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக அமையும். ஸோ இன்னும் உங்கள் பணிகள் சிறக்க வாழ்த்துக்கள். பிஸ்னஸ் பண்ணலாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.